வபரகாத்துஹு. அன்புகினிய சகோதர சகோதரர்களே, கம்பம் மஸ்ஜிதே தௌஹீன் சார்பாக தினந்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை பார்த்து வருகிறோம். இன்றைக்கு என்ன செய்தியை பார்க்க இருக்கும் என்றால், இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது என்ற கூடிய ஒரு குற்றச்சாட்டு இந்த சமுதாயத்தின் மேலே வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. உண்மையிலே இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது என்று பார்த்தமையானால் எந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. எந்த இடத்திலுமே இப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை என்பதுதான் உண்மையானது. ஏனென்றால் ஒருத்தர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அவர் மதம் மாறுவதில்லை, மனம் மாறுவதுதான். ஒருத்தர் இஸ்லாத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டால் எந்த சடங்கு சம்பிரதாயமும் இல்லை. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். ஒரு இஸ்லாத்துல ஒருத்தர் ஏத்துக்கிறாருன்னா இதுதான். இதை சொன்னார்னா ஒருத்தர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு. இதை வாழ வச்சோ கத்தியை வச்சோ விரட்டி ஆக முடியுமா? உள்ளத்திலிருந்து வரணும், அவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளணும். அப்ப இப்படி ஒரு காரியம் இருக்கக்கூடிய நேரத்துல இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டுச்சு, இஸ்லாம் கத்தியை காட்டி பரப்பப்பட்டதுனா செய்தி இருக்கக்கூட பார்க்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப ஆரம்ப காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யும் போது ஏறத்தாழ 13 ஆண்டுகள் பிரச்சாரம் செய்யறாங்க. 13 ஆண்டுகள் அடிதான் வாங்கினாங்க. அவர் கூட இருக்கிறவர்கள் பல துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அந்த ஆரம்ப காலகட்டம் 13 ஆண்டுகள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்துலயுமே கத்தி எடுக்கல, ஆயுதம் எடுக்கல. நம்ம பார்க்கலாம் வரலாற்றுல 13 ஆண்டுகள் மக்காவுல எந்த இடத்திலுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி அடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்கவே முடியாது. என்ன காரணம்னா, ஒரு தனிப்பட்ட மனிதரோ ஒரு குழுவோ ஆயுதம் எடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு குழுவா இருக்கிறாரு, ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு இயக்கமா இருக்குது. இவர்கள் ஆயுதம் எடுப்பதற்கு அனுமதி இருக்கிறதா பார்த்தா அனுமதி இல்லை. ஏன்னா இஸ்லாம் தடை செய்யறது. யாருக்கு அனுமதி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் அடி வாங்கினாங்கல்ல, அடி வாங்கினக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி அடிக்கல. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார ரசூலல்லாஹ், எங்களால தாங்க முடியல, அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, எங்களுக்கு நீங்க உத்தரவு கொடுங்க, நாங்க அவளை உண்டு இல்லைன்னு பாக்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெர்மிஷன் கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய மார்க்கம் தாவா மார்க்கம், இது ஆயுதம் தூக்குவதற்கு தனிப்பட்ட முறை தாக்குவதற்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில இருந்து மதீனாவுக்கு போறாங்க. அங்க போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி அதிகாரம் வருது. ஆட்சி அதிகாரம் வந்த பிற்பாடுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயுதத்தை எடுக்கிறாங்க, போருக்கு தயாராகிறாங்க. அந்த போர் முடிவதற்கு அந்த மக்களை காப்பாற்ற, அந்த சமூகத்தை பாதுகாக்க, அந்த மக்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. போர் ஆட்சியாளருக்கு தான் கடமை, தனிப்பட்ட குழுக்களுக்கோ ஒரு இயக்கத்திற்கோ போர் இல்லை. ஆட்சி உள்ளவர்கள் தான், நாட்டுடைய ஜனாதிபதி, நாட்டுடைய அதிபர் தான் இந்த போரை செய்ய வேண்டுமே தவிர தனிப்பட்ட குழுக்களாக செய்வதற்கு அனுமதி இல்லை. ஆக இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டதல்ல, இஸ்லாம் தாவா மார்க்கம், அழைப்பு பணி மார்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய முறையில் இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணதை தவிர ஒருபோதும் வாளை எடுத்ததில்லை, ஆயுதத்தை எடுத்ததில்லை. இன்றைய செய்தியை இன்றோடு முடித்துக் கொள்வோம். அடுத்தடுத்த செய்தி பார்ப்போம்.